துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் பாடுவோம். துதியும் புகழும் தூயவருமக்கன்றோ, தூயவருமக்கன்றோ. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். எல்லாரும் சொல்லுவோம். துதியும் தூயவருமக்கன்றோ, தூயவருமக்கன்றோ. ஆராதனை ஆராதனை சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். எப்போதும் இருக்கின்ற, எப்போதும் இருக்கின்ற எங்கள் ராஜாவே. பாடுவோம் சேர்ந்து. எப்போதும் இருக்கின்ற சொல்லுவோம். துதியும் புகழும் உமக்கே ஆண்டவரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும், துதியும் துதியும் புகழும் ஸ்தோத்திரமும். தூயவர் உமக்கன்றோ, தூயவர். கரங்களை அசைத்து சொல்லுவோம். எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கர்த்தருடைய சமூகத்திலே பயபக்தியோடு கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை துதிப்பது எவ்வளவு இன்பமானது, எவ்வளவு மகிழ்ச்சியானது,
எவ்வளவு நிறைவானது. உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you, we glorify your name, we magnify your name. Hallelujah. Thank you, Lord. உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. தேவனை உண்மையாய் ஒருவன் ஆராதிக்க வேண்டுமானால் உலகத்தை மாயையாய் பார்க்க வேண்டும், உலகத்தை வீணாய் அவன் பார்க்க வேண்டும். இயேசு ஒன்றே போதும் என்று ஒருவன் என்றைக்கு வருகிறானோ அன்றைக்கு தான் நம் விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க முடியும். உம்முடைய அன்பே எனக்கு போதும். எத்தனை பேர் சொல்லுவீங்க இன்றைக்கு காலையில் உம்முடைய அன்பு போதும் ஆண்டவரே, உம்முடைய அன்பு மாத்திரம் எனக்கு முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு தேவனிலே அன்பு கூறுவாயாக. அதுதான் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற விதம். That is how we worship. Lord, I worship you because I love you. உம்மை ஆராதிப்பதற்கு ஒரு காரணம் உண்டானால் நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மையிலே அன்பு கூறுகிறேன். உம்முடைய அன்பை நான் எண்ணி, உம்முடைய அன்பிலே நான் மூழ்கி உம்மை ஆராதிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலையில, உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா, உலகம் எல்லாம் பாடுவோம். உம் அன்பு ஒன்றே, உம் அன்பு ஒன்றே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம். Thank you, Jesus. இன்னும் உம்மை அறியணும் சொல்லுவோம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. பிரசன்னம், 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 தேவ பிரசன்னம், உம் பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த, என்னை கரம் பிடித்த, கைவிடாத தூயவரே, என்னை கைவிடாத. சேர்ந்தவரை ஆராதிப்போம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், பிரசன்னம்,
Lord. இன்னும் உம்மை அறிய வேண்டும், இன்னும் கிட்டத்தில் சேர வேண்டும். நான் என்ன அறிய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் இவைகளை நான் அறிய வேண்டும். I want to know God's love. என்மேல் தேவன் பாராட்டின அன்பை நான் அறிய வேண்டும், நான் உணர வேண்டும். அநேக வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆராதனைக்கு வந்துருவாங்க, எல்லா பாடல்களையும் பாடுவாங்க. அநேக வேளையில தங்கள் மேல் தேவன் பாராட்டின அன்பை அநேகர் நினைத்து பார்க்கிறதில்லை, அதை உணர்றதில்லை. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான். நான் பாவியாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு என் மேல் பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று சிந்தித்து பாரு. நாம் இங்க நின்று கொண்டிருக்கிறோம் சொன்னா நாம நல்லவர்களா இருக்கிறதுனால இல்லை, நம்ம நீதிமான்களா இருக்கிறதுனால இல்லை, அநேக புண்ணியங்களை நாம செய்ததுனால இல்லை, நாம தகுதி உள்ளவர்களா இருக்கிறதுனால இல்லை. இந்த காலையில நாம இங்க நின்று கொண்டிருக்கிறோம் சொன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவன் நம்ம மேல் வைத்த மகா பெரிய அன்பு, மகா பெரிய அன்பு. அந்த அன்பை ஒருவன் அறிவானானால், when you realize how much love has been shed upon you, நாம் ஒவ்வொருவரும் நம்ம மேல எவ்வளவு அன்பு பொழியப்பட்டிருக்கிறது என்று நாம் சிந்திப்போமானால், யோசிப்போமானால், அதை தியானிப்போமானால், நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதா இருக்கும், ஆராதனை உண்மை உள்ளதா இருக்கும். நம்முடைய உள்ளம் உடைந்து நாம் கர்த்தரை ஆராது. என்னை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தீரே ஆண்டவரே, என்னையும் நேசித்தீரே, என்னையும் நேசித்தீரே. ஒருவர் இப்படி எழுதியிருந்தார், ஒருவன் இயேசுவிடத்தில் போய், ஆண்டவரே நீர் எவ்வளவா என்னை அன்பு கூர்ந்தீர் என்று கேட்டான். அப்பொழுது இயேசு, இவ்வளவாய் நான் உன்னை அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி தன்னுடைய கரங்களை விரித்து தன் தலையை சாய்த்து ஜீவனை விட்டாராம். This is how much I have loved you. ஒரு சிநேகிதனுக்காக ஒருவன் தன் ஜீவனை கொடுப்பதை பார்க்கிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் கோயில்களுக்கு போறாங்க, புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்க, எத்தனையோ கடவுள்களை தேடி போறாங்க. ஆனா அவங்க தேடுற தெய்வங்கள் எல்லாவற்றையும் அவங்க சிந்திக்கும் போது அந்த தெய்வம் பயங்கரம் உள்ளது, பயமுறுத்துகிறது, பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. அந்த தெய்வம் நம்மளை அழிச்சிரும், அந்த தெய்வம் நம்மளை தண்டிச்சிரும், அப்படிலாம் பயந்து அநேக புண்ணிய யாத்திரைகளை செய்யறாங்க. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது, என் தெய்வம் தண்டிச்சிருவார் அப்படின்னு பயந்து நடுங்கி நம்ம இங்க வரல. நம்முடைய தேவன் யார்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்மை நேசித்தவர், நம்மை நேசிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இதை ஒருவரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. என்னை அன்பு கூர்ந்து தம்முடைய செல்ல குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை எனக்கு தந்தருளி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவனை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்றவங்க ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. பாடுவோம். எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவே. கரங்களை தட்டி பாடுவோம். உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே, உம்மை போல் ஒரு தேவனை பூமியில் அறிந்திட உயிர் தந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும்
ஹalleluya ஹalleluya. நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ளவர், அன்புள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிறவர். ஹalleluya. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய அன்பு சிறந்தது, அவருடைய அன்பு நல்லது. அவரை போல ஒருவர் நம்மை நேசிக்க முடியாது. உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹalleluya ஹalleluya. நீ காலையில் இயேசுவின் அன்பை தியானித்து நான் ஆராதி. I just want to think about your love, Lord. உம்முடைய அன்பை நான் நினைக்கிறேன். என் மேல் நீர் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீதிமானா என்னை பரிசுத்தவான்களின் சபையிலே நிறுத்தி முடிவில் என்னை மகிமையிலே சேர்த்துக்கொள்ள என்னை ஆயத்தப்படுத்துகிற அன்பு எவ்வளவு பெரிய அன்பு. ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று நம்மேல் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. Oh, I worship your love. I worship you. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான என் உயிரான 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 சொல்லுவோம். என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். என் உயிரை நான் உம்மை துதிப்பேன். பாடுவோமா? உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. Oh, thank you, Jesus. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஹalleluya ஹalleluya. உம்மையே நான் துதிப்பேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். அந்த அன்பை நினைத்து வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சிலுவையில் இருந்து நமக்காக ஜெபித்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். தம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தி ஜீவனை நமக்காய் கொடுத்த நம்முடைய ஆண்டவரை துதிப்போம்.
அவருடைய அன்பை நினைத்தவர்களா எல்லாரும் கர்த்தரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. இயேசுவே, உம்முடைய அன்பை நினைக்கும் பொழுது எவ்வளவு அருமையா இருக்கிறது, எவ்வளவு அருமையா இருக்கிறது, எவ்வளவு அருமையான உம்முடைய அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பு எவ்வளவு அருமையானது, எவ்வளவு இனிமையானது. Thank you Lord, we worship you, we praise your name, we praise your name. Oh hallelujah. அநாதி ஸ்நேகத்தினால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேன். அநாதி ஸ்நேகம் என்பது ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மை நேசித்தது மாத்திரம் அல்ல. ஆங்கில வேதாகமம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது, I have loved thee with an everlasting love. இன்னொரு விதமா சொன்னா, God's love lasts forever. அவருடைய அன்பு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்முடைய அன்பு மாறிடும், நம்முடைய உணர்ச்சிகள் மாறும், நம்முடைய பிரச்சனைகள் வரும்போது போகும்போது நம்ம உணர்வுகள்லாம் மாறும். ஆனா தேவனுடைய அன்பு மாறவே மாறாது. அந்த இளைய குமாரனுடைய அன்பு மாறிடுச்சு அப்பா மேல. கொஞ்ச காலம் அப்பாவின் மேல் இருந்த அன்பை விட்டுட்டு அவன் போனான். பின்பு அப்பாவின் மேல அன்பு வந்தான். ஸோ his love was faltering. அப்படியே மாறும் ஏறும் இறங்கும். ஆனா அப்பாவை நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் வாசல்ல நின்று கொண்டே இருந்தார். தன்னுடைய பையனுக்காக எதிர்பார்த்திருந்தார். அவன் நல்லவனாவும் திரும்பி வரலாம், கெட்டவனாவும் திரும்பி வரலாம். அவன் எப்படி வந்தாலும் அவருடைய அன்பு மாறவே இல்லை. நல்லவனா வந்தா நல்ல ட்ரெஸ்ஸு, கெட்டவனா வந்தா அழுக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்னு அப்பா வைக்கல. அதே அன்பு தான், சேம் லவ். You see, that is God's love. நம்ம அன்பு தான் மாறும், அவருடைய அன்பு மாறவே மாறாது. ஆமென். பேதுருவை ஆண்டவர் உயிர்த்தெழுத பிறகு சந்தித்தார். இந்த மனிதன் தான் இவரை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ண துவங்கினான் என்று வாசிக்கிறோம். ஆனா அவன் மேல் தேவன் வைத்த அன்பு மாறவே இல்லை. பாருங்க, அவனை தேவன் மீண்டும் சந்தித்த பொழுது அவனை பார்த்து என்ன கேட்டாருன்னு சொன்னா, நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? இவர்களில் எல்லாரும் நீ அன்பா இருக்கிறாயா? அதுல ஒரு பெரிய சத்தியம் இருக்கு. அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய அன்பு அப்படியே தான் இருக்கு, நான் அன்புல மாறவே இல்லை. I am the same. I don't have to restart or rekindle my love. My love is the same. உன் மேல நான் வைத்திருக்கிற அன்பு அதே அன்பு தான். நான் உன்னை தெரிஞ்சுக்க விரும்புறேன், நீ இன்னும் என் மேல் அன்பா இருக்கிறாயா? நம்ம வாழ்க்கையில தேவன் மேல் உள்ள அன்பு நமக்கு மாறும், உயரும், இறங்கும். சூழ்நிலைக்கு ஏற்ற விதமா நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுவோம். அந்த யோபுவின் மனைவியை போல நல்லா வாழ்ந்திருக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவன் டெய்லி பலி செலுத்தினான். யோபு, ஏன்பா இப்படி டெய்லி பலி செலுத்துறேன்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா, எல்லாம் நன்மை வந்து கொண்டே இருந்தது. ஏர் மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள், பிள்ளைகள், ஆஸ்தி, சுகம் எல்லாம் வந்துட்டே இருக்கும்போது டெய்லி கணவன் பலியிடுறாரு. எதுவுமே அந்த அம்மா சொல்ல. ஆனா கொடுத்ததை ஆண்டவர் எடுத்தார் அப்படின்னு சொன்ன உடனே, நீ இன்னும் ஏன் தேவனை ஸ்தோத்திரம் பண்ற? தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அப்போ மனுஷனுடைய அன்பு மாறும். நம்ம அன்பு பாருங்க, அந்த எபேசு சபையிட்ட ஆண்டவர் சொன்னார் பாருங்க, உங்ககிட்ட எனக்கு ஒரே ஒரு குறை இருக்கு, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நம்ம அன்பு மாறும், ஆனா தேவனுடைய அன்பு மாறாத அன்பு, நிலையான அன்பு, நிரந்தரமான அன்பு, அநாதி ஸ்நேகம், மாறாத அவருடைய அன்பு. எவ்வளவு அற்புதமான தேவனுடைய அன்பு அது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. We worship you. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா,
காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. கரங்களை தட்டி பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. கரங்களை தட்டி சொல்லுவோம். உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது. நிலையில்லாத உலகத்தில் அலைஞேனையா. நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. நிலையில்லாத உலகத்திலே அலைந்திட்டேனையா. நிகரில்லாத இயேசுவே அணைத்து கொண்டீரே. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி நடத்தி வந்தீரே. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது. We worship you, Lord. We give thanks, O Lord. உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஓ, உங்க அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. ஹalleluya. உங்க அன்பு பெரியது ஆண்டவரே. உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய அன்பு பெரியது.
உம்முடைய இரக்கம் பெரியது. எத்தனை பேர் இந்த கால உணர்றீங்க? அது ஓ ஹல்லேலூயா. இந்த மாறாத அன்பு, மகிமையான ஒரு அன்பு, மேன்மையான அன்பு. Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாடுங்க. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, பாவி ஓடி வா. தன்னை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, பாவி ஓடி வா. தன்னை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அடுத்த சரணம் ஒன்று இருக்கு, ரொம்ப அழகான சரணம். உன் மீறுதல்களுக்காய் இயேசு காயப்பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். நாம் இந்த பாடலை உன்னை அப்படின்னு பாடாம என்னைன்னு பாடலாம். என் மீறுதல்களுக்காய் இயேசு காயப்பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிபட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். பாடலாமா? Hallelujah. Thank you Jesus. பாட்டு பாடு. என் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். சொல்லுங்க. என் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே அடிகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை
பாடுவோமா? இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை, இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. எத்தனை பேர் சொல்ல முடியும் அவரோட அன்பு என் மேல இருக்கிறது? அந்த அன்பினால் தான் இங்க சபையில் நின்று கொண்டிருக்கிறேன். என் புண்ணியத்தினால் அல்ல, என் பக்தியினால் அல்ல, என் பரிசுத்தத்தினால் அல்ல, அவருடைய அன்பே என்னை கொண்டு வந்தார். பாருங்க, அந்த அன்பு நம்மை தொடர்ந்து நடத்தும். அந்த அன்பு மாறாது, அந்த அன்பு ஒழியாது, தொடர்ந்து நம்மை வழி நடத்தும். அந்த அன்பு கூடவே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல அன்பு அந்த அன்பு. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம். பாடுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. மேகஸ்தம்பம் பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினாக சேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினாக சேஷித்தவன், ராஜா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா. சேர்ந்து சொல்லுவோம். அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. கூட வருகிறார். கைவிடாதவர், கைவிட்டு விலகாதவர், அது ஒன்றே எனக்கு போதும் அப்பா. அன்பான தேவன், அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஒன்றே போதும், அவர் கூட வருகிறார், அவர் கூட வருகிறார். Thank you Lord. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. Hallelujah. Thank you Lord. எங்களோடு கூட வருகிறவரே உமக்கு நன்றி. உம்முடைய அன்பு எங்களை ஒரு நாளும் கைவிடாது. உம்முடைய அன்பு எங்களை மறக்காத ஆண்டவரே. உம்முடைய அன்பு எங்களை விட்டு விலகாத ஐயா. அந்த அன்புக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.